பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டதுனால நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன். நல்ல கவனிங்க, நம்முடைய தகப்பன் வல்லமை உள்ளவர். நம்முடைய இயேசு அற்புதம் செய்கிறவர். நம்முடைய இயேசு நிறைய காரியங்களில் நமக்கு ஞானத்தை தருகிறவர். ஆனாலும் நீங்கள் கவலைப்படுறீங்கள, நீங்கள் சோர்ந்து போகிறீங்கள, எனக்கு இந்த காரியத்தில் நன்மை நடக்கலை, என்னால் இந்த இடத்துல இருந்து மீள முடியல. ஒன்றை கவனித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை வச்சு விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்கள் பிள்ளை இயேசப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் உண்டாகும். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒருவர் ஆலயத்துக்கு கடந்து போனார். அவர் எப்போதும் ஆலயத்துக்கு போகிறவர், நல்லா ஜெபிக்கிறவர். ஆனாலும் அவருக்குள்ள எப்போதும் ஒரு கஷ்டம், வறுமை இருந்து கொண்டே இருந்தது. பணத்தில் முன்னேற்றம் கிடையாது, வருமானம் இல்லாமல், சில வேளையில் வியாதிப்பட்ட யாரோ ஒரு இடத்துல உதவி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது. ஒரு முறை இந்த வசனத்தை அங்கு பிரசங்கிக்கும் பொழுது சொன்னார், ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சரி, அந்த அதிகாரங்கிறது என்ன? அந்த அதிகாரத்தினுடைய செயல்பாடு என்ன? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் உண்டாகுது? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்களை ஞானத்துல, அறிவு திறன்ல, நீங்க செய்யற வேலைகள்ல உங்களை இன்னும் உயர்வுக்கு கொண்டு போகிற அதிகாரங்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது எதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இதுல மாற்றத்தை தாங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அதிகாரத்தோட ஜெபம் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாகுது? வாழ்க்கையில நிறைய மாற்றம் உண்டாகுது. ஒன்று. அடுத்தது, நிறைய வியாதி, போராட்டம், சில பிரச்சனையை மேற்கொள்ளும்ல. நாம் அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது இயேசு எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். அதனால தான் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஒரு காரியத்தை கண்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமா? இந்த வசனத்தை வச்சு மறக்காம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்க கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நன்மைகள், கிருபைகள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். பரத்திலிருந்து தகப்பனை சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய வருமானங்கள், தேவைகள் எல்லாம் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.